ஹாய் விவர்ஸ், நம்ம எல்லாருமே தமிழ்நாடு டெட் எக்ஸாம் அதுக்கு ரொம்பவே ஆவலா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு நான் எந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம சைக்காலஜி அதாவது உளவியல்ல யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம யூனிட் 2ல ஒரு 36 கொஸ்டினோட வந்திருக்கேன். இந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த 36 கொஸ்டின் நீங்க படிச்சாலே யூனிட் 2 கவர் பண்ண மாதிரி இருக்கும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இதோடைய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட், தமிழில் சொல்லும்போது மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும். இது ரிலேட்டடா ஒரு 36 கொஸ்டின் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த 36 படிச்சாலே போதும் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் சைக்காலஜில அதாவது உளவியல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணதா அர்த்தம். வாங்க நம்ம இந்த 36 கொஸ்டினும் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருக்கிறதுலே டெட் எக்ஸாம் பேப்பர் 1 இருந்தாலும் சரி பேப்பர் 2 இருந்தாலும் சரி அதுல ரொம்ப டஃப்பான பார்ட் எது அப்படின்னு சொல்லும்போது உளவியல் தான். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பேப்பர் 1 இருந்தாலும் சரி பேப்பர் 2 இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே காமனா வர கொஸ்டின் தான். இது ரெண்டு பேப்பர் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது மனவெழுச்சி தூண்டல்கள் தாக்கும் மூளையின் ஒரு பகுதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா, இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹைப்போ தலாமஸ், அதாவது மனவெழுச்சி தூண்டல்கள் தாக்கும் மூளையின் ஒரு பகுதி எது அப்படின்னு கேட்கும்போது ஹைப்போ தலாமஸ். செகண்ட் கொஸ்டின் போகிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சூழ்நிலை ஒருவனது வளர்ச்சி இயல்பின் அடிப்படை மனநிலை என்று என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுலயே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சூழ்நிலைவாதிகள். அப்போ செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் சூழ்நிலைவாதிகள். அதாவது சூழ்நிலை ஒருவனது வளர்ச்சி இயல்பின் அடிப்படை மனநிலை என்று என கூறியவர் யாருன்னு கேட்கும்போது சூழ்நிலைவாதிகள். சரி, கொஸ்டின் 3. காலிகாக் என்ற போர் வீரனின் பரம்பரை வழித்தோன்றல்களை ஆராய்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் பி, கட்டார்டு. அப்போ காலிகாக் என்ற போர் வீரனின் பரம்பரை வழித்தோன்றல்களை ஆராய்ந்தவர் கட்டார்டு. ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்டவர்களுள் எவர் தீவிர சூழ்நிலைவாதி? 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் ஏ, வாட்சன். அதாவது கீழ்கண்டவர்களுள் எவர் தீவிர சூழ்நிலைவாதி? ஆன்சர் வாட்சன். ஃபிஃப்த் கொஸ்டின் போயிடலாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியும் மரபு சூழ்நிலை ஆகிய இரண்டின் செயல்பாட்டிலேயே அமைகிறது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது 2 பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மக்கைவர் அண்ட் பேஜ், இவங்க 2 பேருமே இந்த செயல்பாட்டை வந்து கூறியிருக்காங்க. அதாவது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியும் மரபு சூழ்நிலை ஆகிய இரண்டின் செயல்பாட்டிலேயே அமைகிறது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல மக்கைவர்னு தனியா கொடுத்துருக்காங்க, பேஜ்னு இல்லைன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்தா ஒன்னு நீங்க டிக் பண்ணலாம். இந்த இடத்துல 2 ஆப்ஷனை கொடுக்கும்போது ஏ மற்றும் பி அதை டிக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்க. ஒரு குழந்தையின் குணநலன்களில் அதன் எத்தனை தலைமுறை மூதாதையர்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் சி, 8 தலைமுறைகள். ஒரு குழந்தையின் குணநலன்களின் அதன் எத்தனை தலைமுறை மூதாதையர்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது? ஆன்சர் 8. 7வது கொஸ்டின் பாருங்க. ஆண் பெண் பாலணுக்களின் சேர்க்கையினின்றும் தோன்றும் கருவுற்ற முட்டையில் 23 கோடி குரோமோசோம்களே காணப்படும். இது எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, மியாசிஸ். கரெக்ட் ஆப்ஷன் மியாசிஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண் பெண் பாலணுக்களின் சேர்க்கையினின்றும் தோன்றும், அதாவது சேர்க்கையினின்றும் தோன்றும் கருவுற்ற முட்டையில் 23 கோடி குரோமோசோம்களே காணப்படும். இது மியாசிஸ். அதாவது ஆண் பெண் ரெண்டுமே சேராம ஒரு முட்டை வந்து உருவாக்குச்சுன்னா 23 கோடி குரோமோசோம்கள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை யாரு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது மியாசிஸ். அடுத்தது 8th போயிடுங்க. இரு கரு இரட்டையர்களின் மரபுநிலை பண்பு ஆப்ஷன் எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் ஆன்சர் முற்றிலும் நன்றாக இருக்காது. இரு கரு இரட்டையர்களின் மரபுநிலை பண்பு கரெக்ட் ஆன்சர் முற்றிலும் நன்றாக இருக்காது. 9. ஒத்த இரட்டையர்களிடையே உள்ள நுண்ணறிவின் ஒத்த தன்மை
எவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய ஆப்ஷன் 90%. அதாவது ஒத்த இரட்டையர்களிடையே உள்ள நுண்ணறிவின் ஒத்த தன்மை 90% சிமிலராக ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 10வது பாருங்க. சூழ்நிலையானது ஜீன்களின் அமைப்பையும் அவற்றினின்றும் எழும் பண்புகளின் இயல்புகளையும் மாற்ற வல்ல வலிமை பெற்றதாகும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லைசென்கோ. சரி, நம்ம அடுத்தது 11வது கொஸ்டின் போயிடலாம். பின் வருவனவற்றுள் எது உடற்கூறு வளர்ச்சி? மொத்தம் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் ஏ, எலும்பு கூட்டின் வளர்ச்சி. அதாவது பின் வருவனவற்றில் எது உடற்கூறு வளர்ச்சி? ஆப்ஷன் ஏ, எலும்பு கூட்டின் வளர்ச்சி. அடுத்தது 12வது கொஸ்டின் பாருங்க. கண் கை இணைந்து செயற்படல் என்பது எதற்கு அடிப்படை அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் உடல் இயக்கங்களின் வளர்ச்சி. அதுதான் இதோடைய கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண் கை இணைந்து செயற்படல் என்பது எதற்கு அடிப்படை? அதாவது உடல் இயக்கங்களின் வளர்ச்சி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 13வது கொஸ்டின் போயிடலாம். புலியை பார்க்கிறோம், உடல் நடுங்குகிறது, இதன் விளைவு அச்சமாகும் என்பது இதை யாரு சொல்லியிருக்காங்க, எந்த கொள்கையில சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் ஆன்சர் ஜேம்ஸ் லாங் கொள்கை. இந்த கொள்கையோட பேரு லாங் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புலியை பார்க்கிறோம், உடல் நடுங்குகிறது, இதன் விளைவு அச்சமாகும் என்பது ஜேம்ஸ் லாங் கொள்கை. அடுத்தது 14வது பாருங்க. பொதுமைப்படுத்துதலை குறிப்பிடுவது. இதுலயும் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எந்த ஆப்ஷன் பொதுமைப்படுத்துதலை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா அறிவு வளர்ச்சி. இதுதான் கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும். அப்போ பொதுமைப்படுத்துதலை குறிப்பிடுவது அறிவு வளர்ச்சி. அடுத்தது 15வது கொஸ்டின். ஜீன்கள் இயல்புகள் பற்றிய சோதனைகளை நடத்தியவர். அதாவது ஜீன்கள் இயல்புகள் அது பற்றியான சோதனைகளை யார் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது த கரெக்ட் ஆன்சர் இஸ் T.H. மார்கன். அதாவது ஜீன்கள் இயல்புகள் பற்றிய சோதனைகளை நடத்தியவர் T.H. மார்கன். 16வது கொஸ்டின் போயிடலாம். குழந்தைகள் நெறி பிறழ்ச்சியடைவதற்கும் பின்னர் குற்றவாளிகள் ஆவதற்கும் அவர்களது சூழ்நிலையே முக்கிய காரணம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் சிரில் பர்ட். அதாவது குழந்தைகள் நெறி பிறழ்ச்சி அடைவதற்கும் பின்னர் குற்றவாளிகள் ஆவதற்கும் அவர்களது சூழ்நிலையே முக்கிய காரணம் என கூறியவர் சிரில் பர்ட். அடுத்தது 17வது பாருங்க. வளர்ச்சியின் பெருமை எல்லைக்கு டேஷ் என்று பெயர். அதாவது வளர்ச்சியின் பெருமை எல்லைக்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க. முதிர்ச்சி. கரெக்ட் ஆப்ஷன். 18 பாருங்க. பொதுமை கருத்து உருவாக்கி கொள்ளும் திறன் எப்பருவத்தில் உருவாகும்? அதாவது பொதுமை கருத்து உருவாக்கி கொள்ளும் திறன் எப்பருவத்தில் உருவாகும்? இதோடைய கரெக்ட் ஆன்சர் குழவி பருவம். அதாவது பொதுமை கருத்து உருவாக்கி கொள்ளும் திறன் எப்பருவத்தில் உருவாகும்? த கரெக்ட் ஆன்சர் இஸ் குழவி பருவம். 19 பிள்ளை பருவ செயலாக ஹாவி கர்ஸ்டு குறிப்பிடுவது. எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் ஆன்சர் சி, தன்னை பற்றிய உண்மை நிலைப்பட்ட கருத்தினை பெறுதல். அதாவது பிள்ளை பருவ செயலாக ஹாவி கர்ஸ்டு குறிப்பிடுவது தன்னை பற்றிய உண்மை நிலைப்பட்ட கருத்தினை பெறுதல். இந்த ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். அடுத்தது 20வது கொஸ்டின் போயிடலாம். பல்வேறு வளர்ச்சி பருவங்களுக்குரிய செயல்களை விவரித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஹாவி கர்ஸ்டு. அதாவது பல்வேறு வளர்ச்சி பருவங்களுக்குரிய செயல்களை விவரித்தவர் ஹாவி கர்ஸ்டு. 22 இளங்குற்றவாளிகள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை பற்றியும் ஆய்வு செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் சி, ஸ்ரில் பர்ட் மற்றும் ஷங்கர். இளங்குற்றவாளிகள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை பற்றியும் ஆய்வு செய்தவர்கள் ஸ்ரில் பர்ட் மற்றும் ஷங்கர். இவங்க இளங்குற்றவாளிகள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலையை அதை ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 22வது கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் எவை பர்ட் நுண்ணறிவு தொடர்பு ஆய்வுக்கு உட்பட்டது? இதுல கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லும்போது த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஒத்த இரட்டையர்களுக்கிடையே 90% நுண்ணறிவு ஒத்த தன்மை. அதாவது ஒத்த இரட்டையர்களுக்கிடையே 90% சிமிலாரிட்டி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம். அதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். அதாவது பின் வருவனவற்றுள் எவை பர்ட் நுண்ணறிவு தொடர்பு ஆய்வுக்கு உட்பட்டது? ஒத்த இரட்டையர்களுக்கிடையே 90% நுண்ணறிவு ஒத்த தன்மை. 23
பல்வேறு வயதுகளுக்கான வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தையும் செயல்களும் வளர்ச்சிசார் செயல்கள் என்று எவரால் வர்ணிக்கப்பட்டது? எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் ஏ ஹேலிகஸ்ட். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு வயதுகளுக்கான வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தையும் செயல்களும் வளர்ச்சிசார் செயல்கள் என்று எவரால் வர்ணிக்கப்பட்டது? ஹேலிகஸ்ட். ஒரு பள்ளிக்கும் மற்றொரு பள்ளிக்கும் இடையே கல்வி சாதனையில் காணப்படும் வேற்றுமைக்கு காரணம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் டி பி மட்டும். அதாவது குடும்பங்களின் சமூக பொருளாதார நிலையில் காணப்படும் வேறுபாடு. இந்த இடத்துல வேற எதனா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க பி தான் மார்க் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல பி மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப எக்ஸாக்டா இந்த ஆப்ஷனை தான் டிக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது நீங்க இதை டிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பி மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க பி ஆப்ஷனுக்கு டிக் பண்ணக்கூடாது, டி ஆப்ஷனை தான் டிக் பண்ணணும். இங்க பாருங்க, ஒரு பள்ளிக்கும் மற்றொரு பள்ளிக்கும் இடையே கல்வி சாதனையில் காணப்படும் வேற்றுமைக்கு காரணம் பி மட்டும். அதாவது பி என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது குடும்பங்களின் சமூக பொருளாதார நிலையில் காணப்படும் வேறுபாடு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒருவனது வளர்ச்சியையும் நடத்தையையும் அவனுக்கு அகத்தே இருந்து கட்டுப்படுத்தும் காரணி எது அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி மரபுநிலை. அதாவது ஒருவனது வளர்ச்சியையும் நடத்தையையும் அவனுக்கு அகத்தே இருந்து கட்டுப்படுத்தும் காரணி எது அப்படின்னு கேட்கும்போது மரபுநிலை அந்த ஆப்ஷனை டிக் பண்ணணும். 26வது கொஸ்டினை பாருங்க. ஒருவனது வளர்ச்சியையும் நடத்தையையும் அவனுக்கு புறத்தே, ப்ரீவியஸா அகத்தே அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த இடத்துல புறத்தே இருந்து கட்டுப்படுத்தும் காரணி எது அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் ஆன்சர் சி சூழ்நிலை. ஒருவனது வளர்ச்சியையும் நடத்தையையும் அவனுக்கு புறத்தே இருந்து கட்டுப்படுத்தும் காரணி ஆன்சர் சி சூழ்நிலை. 27 பாருங்க. முதிர்ச்சி மற்றும் கற்றல் இந்த 2 செயல்பாடுகளால் ஏற்படுவது. த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் வளர்ச்சி. முதிர்ச்சி மற்றும் கற்றல் இந்த 2 செயல்பாடுகளால் ஏற்படுவது வளர்ச்சி. அடுத்தது 28வது கொஸ்டின் பாருங்க. தனி ஒருவன் தனது சுற்றுப்புற சூழ்நிலையை புரிந்து கொள்ள கூடிய திறன் வளர்ச்சிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. 28வது ஆன்சர் ஏ அறிதல் திறன் வளர்ச்சி. அதாவது தனி ஒருவன் தனது சுற்றுப்புற சூழ்நிலையை புரிந்து கொள்ள கூடிய திறன் வளர்ச்சிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. அறிதல் திறன் வளர்ச்சி. 29 தன்னை பற்றிய உயர்வான கருத்தை ஏற்படுத்தி கொள்ளும் குழந்தைகள் எதனை மேம்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் தன் மதிப்பை. தன்னை பற்றிய உயர்வான கருத்தை ஏற்படுத்தி கொள்ளும் குழந்தைகள் எதனை மேம்படுத்தி கொள்கிறார்கள்? த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் தன் மதிப்பை. 30 பாருங்க. மேதைகள் உருவாதல் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி கால்டல். மேதைகள் உருவாதல் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் ஆப்ஷன் டி கால்டன். 31 பாருங்க. குற்றவாளி பரம்பரையை பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. த கரெக்ட் ஆப்ஷன் சி டக்டேல். குற்றவாளி பரம்பரையை பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கும்போது டக்டேல் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணணும். 32 பாருங்க. குற்றவாளிகள் உருவாதல் மற்றும் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ கே பியர்சன். அதாவது குற்றவாளிகள் உருவாதல் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கும்போது கே பியர்சன். 33வது பாருங்க. வளர்ச்சி எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் சி உருப்பெருக்கம். வளர்ச்சி எனப்படுவது சி உருப்பெருக்கம். அடுத்தது 34 பிறவிலேயே தோன்றும் மனவெழுச்சி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் அச்சம். பிறவிலேயே தோன்றும் மனவெழுச்சி அச்சம். அடுத்தது 35வது கொஸ்டின் பாருங்க. பியேஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டினை எந்த உளவியல் அறிஞர் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டுடன் ஒப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ப்ரூனர். பியேஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டினை எந்த உளவியல் அறிஞரின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டுடன் ஒப்பிடலாம்? ஆன்சர் ப்ரூனர். 36 பிற குழந்தைகளோடு பழக வாய்ப்பு மறுக்கப்படும் குழந்தைகள் தமக்குள்ளாகவே எதனை வளர்த்து கொள்வர்? இதோடைய ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் சி தாழ்வு மனப்பான்மை. பிற குழந்தைகளோடு பழக வாய்ப்பு மறுக்கப்படும் குழந்தைகள் தமக்குள்ளாகவே எதனை வளர்த்து கொள்வர்? இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் தாழ்வு மனப்பான்மை.
இந்த இடத்துல யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் வந்து கிடைச்சிருக்கும். இங்க யூனிட் 2ல இருந்து ஒரு 36 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். இந்த 36 கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, இந்த சைக்காலஜி அதாவது உளவியல் அந்த பார்ட் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ரிமைனிங் இருக்கிற பார்ட்டியும் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஒரு பெட்டர் ஸ்கோர் அதாவது 82 அபோவ் 92 102 112 அது மாதிரி தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆல் த பெஸ்ட். எந்த நேரத்துலையும் உங்களுடைய நம்பிக்கை கைவிட்டுறாதீங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு 15 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாவது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி ஒரு பிராண்டட் ஸ்கூல் டீச்சராக நீங்கள் மாறணும். ஆல் த பெஸ்ட்.